நல்ல போதகரே, மோட்ச வாழ்வை அடைவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை ஏன் நல்லவன் என்று அழைக்கிறாய்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய். நான் என் சிறுவயது முதல் இவைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறேனே. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உன்னுடையதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. ஆனால் நாங்கள் வியாபாரிகள், ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகம் ஊசியின் காதிலே நுழைவது எளிது. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷரால் கூடாதவைகள் எவைகளோ அவைகள் தேவனால் கூடும். குறிப்பாக தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் பார்க்கிறபடி வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்ல ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது.